அங்க பொம்பளை பிள்ளைலாம் நிக்கல, 10 வயசுக்கு வந்த பசங்க தான் எல்லாம் இம்மா நீட்டுக்கு ஜடையை விட்டுக்கிட்டு ஒரு புகையை விட்டுக்கிட்டு ஏதாவது 1-2 இவன் பண்றது பொறுக்கித்தனம், அயோக்கியத்தனம், அது இவனுக்கு தப்புன்னு தெரியாது. இவங்களுக்குள்ள ஒருத்த மரியாதை இல்லாம பேசிட்டானா, நீ எப்படி என்ன பேசலாம் என்று சொல்லி டீ கடையில சண்டை. அவன் வியாபாரத்துக்கு கடை நடத்திட்டு இருக்கிறான், அவன் குடும்ப பொழப்புக்கு நடத்திட்டு இருக்கிறான். இவனுங்க கௌரவம் எங்க காட்டுறது? டீ கடை தான் காட்டுறது. ஏதாவது காவல்துறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்கன்னா டவுசர்லயே ஒண்ணுக்கு போயிருவாங்க. அங்க இவங்களோட வீரம்லாம் பலிக்காது. இவங்க வீரம்லாம் எங்க? டீ கடையில தான். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும்னா அவனை 7 வயசுல இருந்து உரிக்கணும். 7 வயசுல உரிக்க தவறிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு காவலர்கள் உரிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலாலை கண்டிப்பா சொல்லணும். அப்படி சொல்வதில் தான் ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் அடங்கி இருக்கு. 2வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தவறான நண்பர்கள், என் பையன் தொடர்பு இருக்கிறான நல்லா வாட்ச் பண்ணணும். என் பையன் வெளியே போறான் பைக்ல, பின்னாடியே பாவம் வண்டி எடுத்துட்டு போனான், அதோட என்ன வேலை உங்களுக்கு? பின்னாடியே போய் அவன் யாரோடு பழகிறான், யாரோடு நிற்கிறான் என்றெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தார்கள். என்னையே எங்க வாப்பா பார்த்தாங்க. மதரசால ஓதிட்டு இருக்கும் போது விட மாட்டாங்க. இரவு நேரங்கள்ல வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பார்வை ரப்பானியால எட்டி பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க. அங்க இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில உஸ்தாதும் நிற்பாங்க, பக்கத்துல பாவாவும் நிற்பாங்க. இன்றைக்கு ஆலிம்கள் இந்த சமூகத்தில உருவாகிறாங்க சொன்னா அன்றைக்கு பெற்றோர்கள் உழைப்பு செஞ்சாங்க. இல்லைன்னா சைத்தான செய்ய மாட்டான், ஆலிம்களை உருவாக்கவே மாட்டான். சொல்லுவாங்கல்ல, ஊர்ல இருக்கிறவனுக்கு ஒரு சைத்தான, ஓதுற பையனுக்கு 9 சைத்தானுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெற்றோர்கள் 2வது செய்தி, தங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள். தவறான நட்பா முதல்ல துண்டிக்கணும். நீங்க அங்க துண்டிச்சாலே போதும், உங்க பிள்ளை நீங்க ஒழுக்கத்தோடு வளர்த்துடலாம். 3வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தர வேண்டும். லிபாசு தக்குவா, இரையச்சம் உள்ள ஆடையை உருவாக்கி தர வேண்டும். ஒரு நிக்காவில் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டு போக முடியுதா? பாவா அம்மா சரியா இருக்கிறாங்க, அவன் போட்டு போற பையன் போட்டு போற ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப இன்றைய லிபாசு தக்குவா, நல்ல ஆடைகளை ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி பெற்றோர்கள் எடுத்து தருவதில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதை ஒழுக்கமாக கருத வேண்டும். எங்க ஆடை எடுத்து கொடுத்ததெல்லாம் ஒரு டீசென்ட் டிசிப்ளினா, அதெல்லாம் ஒரு ஒழுக்கமா? இதெல்லாம் இஸ்லாம் இதைத்தான் செய்ய சொல்லுகிறது. 7 வயதிற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமான ஆடைகளில், நல்ல தர்த்திபுள்ள நண்பர்களையும், ஹராம் ஹலால் விஷயங்களிலே பாகுபாடு எல்லாவற்றையும் நீங்கள் செய்யக்கூடிய நிலையில் தான் உங்கள் பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக உருவாவார்கள். 4வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மானம் மரியாதைனா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். மானம்னா என்ன, மரியாதைனா என்ன, கௌரவம்னா என்ன, அவ்வளவு வீட்டுல பெற்றோர்கள் பாடம் நடத்தணும். அது நடத்தாத காரணத்தினால் தான் போரூரில் ஒரு ஷைத்தான், தஷ்வன் என்ற ஒரு ஷைத்தான் 6 வயசு சிறுமியை கற்பழிச்சா, கொன்று எரிச்சான், சாக்கடையில கொண்டு போய் பாலத்துல கடாசுறான். இவனை மனிதன் சொல்றதா இல்ல மிருகம் சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. வண்டலூர் சூழல கூட இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காது, காட்டுல கூட இந்த மாதிரி மிருகம் இருக்காது. மனிதர்கள் வாழும் நாட்டுல தான், மனித போர்வையில தான் இப்படிப்பட்ட மிருகங்கள் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. மானம் மரியாதை பெற்றோர்கள் சிறு வயதிலே பாடம் நடத்தியிருந்தால் அந்த ஷைத்தான் அந்த வேலையை செஞ்சிருப்பானா? யாராக இருந்தால் என்ன, இஸ்லாமியனாக இருந்தால் என்ன, மாற்று சகோதர பெற்ற யாராக இருந்தால் என்ன, பிள்ளைகளுக்கு நல்வொழுக்கத்தை கொடுத்த தவறிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் தான் போவான். அதுலயும் அந்த செய்தியில பெத்த தாயே கொண்டுட்டான், பெத்த தகப்பனையே எதிர்த்து நிக்கிறான். இதெல்லாம் ஒரு நியூஸா? நீ ஒழுங்கா அவனை திருத்தல, அவனுக்கு நல்வொழுக்கத்தை கற்பிக்கல, அதனால அவனை எதிர்த்து நிக்கிறான். அடுத்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுடைய மாண்பை சொல்லி தரணும், பொம்பளை பிள்ளையுடைய கண்ணியத்தை சொல்லி தரணும், பொம்பளை பிள்ளைகளை எப்படிப்பட்ட முறையில நாம அணுகணும், அவர்களை பார்ப்பது மார்க்கத்தில் தடையா தடையில்லையா என்ற ஒழுக்கங்களை எல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும். இப்படி வரிசையாக தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அந்த வரிசையில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தீமையான விஷயத்துக்கு ஒருபோதும் நீ துணை போகக்கூடாது என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும். அந்த தீமையான விஷயத்தை நீங்க துணை போனால் நாளைய நிலை உங்கள் நிலை படும் மோசமாக ஆகிவிடும் என்ற அச்சத்தை எல்லாம் பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் தான் இன்னைக்கு தீமையான விஷயத்தை அவன் செய்யல, தீமையான விஷயத்துக்கு அவன் துணை போய்க்கு கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் அடுத்து தங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய செய்தி, சந்தேகம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது, பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். உன் வாழ்க்கையில சந்தேகமா இருக்கா, செய்யாத, விட்டுடு. பெற்றோர்கள் ஒழுங்குபடுத்தணும், அவனை நேர்வழிப்படுத்தணும்.
அடுத்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யாத, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் இறுதியாக 10வதாக ஒரு வார்த்தை அவனை மனனம் செய்ய வையுங்கள். இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். அப்படி பதிய வைத்திருந்தால் இன்றைக்கு எந்த குழந்தையும் யாரும் வளர்ந்து வாலிபனாக ஒரு மிருகமாக மாற மாட்டான். சும்மா குற்றவாளி அவன் தப்பு பண்ணிட்டான் ஒரு பக்கம் நாம புலம்புறதை விட அவனுக்கான ஒழுக்கம் இன்றைக்கு பெற்றோர்களுடைய வீட்டிலும் இல்லை, திரை அரங்கிலும் இல்லை. சைத்தான் படம் எடுக்கிறான டைரக்டர்லாம் அவன் எடுக்கிற படமும் அப்படிதான் இருக்குது. குத்துறா மாதிரி, வெட்டுறா மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, கடத்திட்டு போற மாதிரி. பேட்டியில ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேட்டா ஒரு விழிப்புணர்வு, நீ ஒரு விழிப்புணர்வும் பண்ண தேவையில்லை. சும்மா கலகிற சங்க அப்படியே விட்டுடு, அதை எடுத்து ஊதி கெடுத்தான்ற கதையில நீ இல்லாத ஒன்றை காட்டுற. இவனுக்கு இங்கிருந்து பார்க்கும் பொழுது இப்படியும் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இவன் உள்ளத்திலே பிறக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்கள் உள்வாங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்ல போர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிறைய கனிமத்து பொருள்லாம் பெருமானாருக்கு ஜாயிஸ். அலி ரலியல்லாஹு தன் மனைவி ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, உங்க வாப்பாட்ட போய் கொஞ்சம் கனிமத்து பொருள் வாங்கிட்டு வா, வறுமை நிறைய இருக்கு. ஃபாத்திமா நாய்க்கு நினைச்சுக்கிட்டாங்க, ஏற்கனவே ஒருக்க போய் கேட்டதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுனாங்க. மீண்டும் போய் கேட்டா எங்க தஸ்பீஹாத்து கொடுத்துருவாங்களோ சொல்லி உள்ள நுழைஞ்ச உடனே பாப்பா கிட்ட ஃபாத்திமா நாய்க்கு முந்திக்கிட்டாங்க, அப்பா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதை மட்டும் சொல்லிடாதீங்க, இது மலக்குமார்களுக்குண்டான உணவு, நாங்கெல்லாம் மனிதர்கள், எங்களுக்குன்னு வயிறு இருக்கு, ஏதாவது உங்க கனிமத்துல கொண்டு கொடுத்தீங்கன்னா எங்க வாழ்வாதாரத்தை நாங்க ஓட்டிப்போம் சொல்லி ஃபாத்திமா நாயை கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், தாயிஃப் நகரத்துல கூட நான் இவ்வளவு அழுது கிடையாது, என் பல் ஷஹீதாக்கப்பட்டது அப்பொழுது நான் இப்படி அழுது கிடையாது, அன்பு மகளே உன் இந்த வறுமையை கண்டு நான் அழுகிறேன் என்று சொல்லி பெருமானாருடைய கண்கள் தண்ணீர் தாரதாரையாக ஓடியது. அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா உனக்கும் உலக ஆசை வந்துருச்சா, நீ உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சியா, என்ன வந்துற போது கொஞ்சம் எடுத்து கொடுத்ததுனால. ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொடுக்காமலேயே நல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஃபாத்திமா இந்த வார்த்தைகளை சொல், அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து உனக்கு கனிமத்து கிடைக்கும் தான். கனிமத்துல ஒண்ணு கொடுக்கல, யா அவ்வல் அவ்வலீன் யா ஆகிரல் ஆகிரீன் யா தல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் யா அர்ஹமர் ராஹிமீன், இந்த வார்த்தைகளை சொல், அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து உனக்கு எல்லாம் கொட்டும் என்றார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தன்னுடைய மகளாருக்கு வறுமை என்று வந்த பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, கனிமத்தில் எடுத்து கொடுக்கல, ஒழுக்கத்தை கற்பித்தார்கள், வறுமையை புரிய வைத்தார்கள், கஷ்டத்தை விளங்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்றைக்கு உருவாக வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஓ ஜக்கரியாவே நாம் உனக்கு ஒரு குழந்தையை தந்தோம், அந்த குழந்தை என்ன தெரியுமா, பஷ்ஷிருக குலாம், சுப செய்தி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குழந்தை அல்லாஹ் சுப செய்தி சொல்ற நோக்கம் என்ன, அந்த சுப செய்தி என்ற அந்த குழந்தையை வெறுமனே சந்தோஷமாக கொண்டாடக்கூடாது. நம்மள நிறைய பேரு குழந்தை பிறந்துருச்சுன்னா போன் பறக்கும் எல்லா வீட்டுக்கும், எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, பொம்பளை புள்ள பிறந்துருச்சு, சந்தோஷத்தை கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த சுப செய்தியை கொண்டாடுறதோடு நிப்பாட்டக்கூடாது. அந்த கொண்டாட்டமான அந்த காரணத்திற்கான அந்த குழந்தையை நல்ல முறையில வளர்க்க வேண்டும். ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்லி திமிரா நடப்பதும், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் குனிஞ்சு போறது அல்ல. எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நல் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை தான் அந்த ஆயத்தை எடுத்து காட்டுகிறது. குர்துபில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் விட்டு செல்வதில் ஆக சிறந்தது உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கி விட்டு செல்லுங்கள். காரு, பங்களா, சொகுசு, ஆடம்பரம் இந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டு போவதை விட உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக உருவாக்கி விட்டு போங்க. அவங்க என்ன அமல் செய்யறாங்களோ அந்த அமல்ல இருந்து உங்களுக்கும் கொடுக்கப்படும், அவருடைய கூலி இருந்து எதுவும் குறைக்கப்படாது என்று குர்துபி போன்ற கிதாபில் பதிவுப்பட்ட செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடின சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் பெருமானார்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பரம்பரையில எனக்கு ஒரு பெண் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த பெண்ணு குழந்தையை பெற்றுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு வாட்டி கேட்டு ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க, ரெண்டாவது வாட்டி கேட்கிற ரசூலுல்லாஹ் ரெண்டாவது வாட்டியும் மறுத்தாங்க, மூணாவது வாட்டியும் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் நாலாவது வாட்டி சொன்னாங்க, குழந்தை பெற்றெடுக்க தகுதி இல்லாதவள், குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாத நீ திருமணம் செய்து கொள்ளாத.
இது அன்றைக்கு உண்டான நிலை. ஆனா இன்றைக்கு யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் குழந்தை வேணும் தான் திருமணம் பண்றாங்க. குழந்தைகள் பெற்றெடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய கடமை. பெற்றெடுத்த குழந்தை 1 2 முன்னெல்லாம் 11 12 போனாங்க டஜன் கணக்குல. இன்னைக்கு 1 2 நிப்பாட்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 1 2 ஒழுங்கா வளர்ப்பதுதான் நம்மளுடைய எதிர் சவால். அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்லவர்களாக நாம் உருவாக்க தவறிவிட்டால் நாளைய அந்த குழந்தைகள் குற்றவாளிகள் தான். அன்பார்ந்தவர்களை, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அடிப்படை பாடங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, இங்க வா, இன்னைக்கு தொழுதியா, இன்னைக்கு குர்ஆன் ஓதுனியா, இன்னைக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சியா, உண்மையை சொல், இன்னைக்கு என்ன தப்பு பண்ண, இன்னைக்கு யாரோட போன என்ற விசாரணை எல்லாம் யாரோ ஒரு கமிஷனர், யாரோ ஒரு காவலாளர், யாரோ ஒருவர் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை விசாரித்தால் யாரும் விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. விசாரிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் தவறினால் தான் பெற்ற தகப்பனுக்கு முன்னால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? காவல் நிலையங்களை கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. போய் பாருங்க, எத்தனை நிலைகள், மோசமான நிலைகள். அன்பான இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த தஷ்வன் என்ற அந்த ஷைத்தான் குழந்தையே எரிச்சிருக்கிறான், தன் தாயையும் கொண்டிருக்கிறான், பெரிய கொடூரமான தப்பு செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கு? போதிய ஆதாரம் இல்லாததால் அவர் விடுவிக்கப்படுகிறார், விடுதலை செய்யப்படுகிறார். இந்த செய்தி நமக்கு எங்கேயாவது உரைச்சிருக்கா? எங்கேயாவது நமக்கு எட்டி இருக்கா? இதை பத்தி நமக்கான கவலை இருக்கா? யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணா, யாரோ நீதிபதி சரியான முறையில் நீதி தரல, அவர் தவறான தீர்ப்பை தந்துட்டார், நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கடந்து போகக்கூடாது. இந்த நிலைகளை நம் பிள்ளைகள் அடைந்தால் நாளை அவர்களை போல நம் பிள்ளைகள் உருவாவதற்கு ரொம்ப தூரம் கிடையாது. நம் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கங்களோடு, நல்ல மாண்புகளோடு, ஒழுக்கமிக்க குழந்தைகளாக உருவாக்குவதில் பெற்றோர்களாக நமக்கு முக்கிய பங்கு இருக்கு. அந்த பங்கை நாம் மறந்துவிடக் கூடாது என்ற நோக்கம் தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் வீட்டு செல்வங்களை, நம் வீட்டு குழந்தைகளை 7 வயதிலிருந்து நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் அல்லாஹ் நம்மளை வெற்றியாக்குவானாக. நம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை தருவானாக. வருங்காலத்தில் ஆலிம்களாக, ஹாஃபிழ்களாக, நாளைய தலைமுறையை, நாளைய இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களாக உருவாக்க அல்லாஹ் நம் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த ஹிதாயத்தை தருவான் என்று கூறி பேசிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.